ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 3 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரோகிணியோட அம்மா வந்து முத்துக்கிட்ட மீனாக்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு அதனால என்னை விட்டுட்டே போயிட்டா, பையனை நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமாக தான் நான் பையனை வளர்த்துட்டு இருக்கேன். அவள் வந்து கிறிஷ் அவள் பையனாவே ஏற்றுக்கவே இல்லை, யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. ஏன்னா அவள் வந்து தேடிக்கிற வாழ்க்கைக்கு வந்து இது இதா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன்னோட, இப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, ஏம்மா இந்த மாதிரி ஒரு பாவத்தை பண்ணீங்க உங்க பொண்ணுக்கு அப்படின்னு. ஆனா முத்து என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னதான் பண்ணியிருந்தாலும் இது அவங்க குழந்தை தானே. அம்மா இருந்தும் அம்மா இல்லாம வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதனால உங்க பொண்ணு மேல எனக்கு இப்பதான் ரொம்ப கோவம் வருது. இப்போ ஃபோன் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அப்புறமா மீனா வந்து சமாதானப்படுத்துறாங்க. அதான் அவங்க சொல்றாங்கல்ல, உங்க பொண்ணு இப்பதான் மனசு மாறிட்டே வராங்கன்னு. நம்ம எதனாச்சும் பண்ணி மறுபடியும் அவங்க கோவப்படக்கூடாது. அதனால விட்டுருங்க அப்படிங்கிற மாரி முத்து வந்து சாரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. சரி வா கிரிஷ்ன்னு சொல்லிட்டு உள்ள போய் கேக்கெல்லாம் கட் பண்றாங்க. ஆனா கிரிஷ் பாவமா ரோகிணி இருக்கிற இடத்தையே பார்த்துட்டே இருக்கிறான். இங்கேருந்து அவங்க அங்க நிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி தேடிட்டே இருக்கிறான். ரோஹிணி வர வீட்டுக்கு பின்னாடி நின்னவங்க வெளியில வந்துடுறாங்க. இப்போ அவங்க அம்மா வெளியில போய் கால் பண்றாங்க. எங்கடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நடு ரோட்ல இருக்கிறேன். நீ செய்யற காரியத்துக்கு நான் இன்னும் நடு ரோட்ல தான் நிக்கணும். அவங்கள மரியாதைக்கு முதல்ல வெளியில போ சொல்லணும்னே. அதை எப்படிடி நான் சொல்ல முடியணும்னே. எப்படின்னாச்சும் சொல்லி அவங்கள வெளியில அனுப்பு அப்படின்னு ரோஹிணி கத்துறாங்க கோவத்துல. அப்புறமா முத்து மீனாவும் நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவங்களே கிளம்பிடுறாங்க. அப்புறமா கிறிஷ் கிட்ட வந்து உங்க அம்மா உங்க அத்தை வருவாங்க கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்புறமா ரோகிணி உள்ள வந்தோடனே கிறிஷ் வந்து ஓடி வந்து, அம்மா சாரிம்மா நீ வர்றதுக்கு முன்னாடியே கேக் கட் பண்ணிட்டேமான்னு சொல்லி கேக் ஊட்டி விடுறான். நீ வெளியில போய் விளையாடுன்னு சொல்லி அனுப்பிவிட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட போய் ரோகிணி வந்து கத்துறாங்க. ஏம்மா என் வாழ்க்கை இன்னும் இதாகும்னு நினைக்கிறியா? எத்தனை நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க கிட்ட போய் இவ்வளோ உண்மையை சொல்லி வச்சிருக்க அப்படின்னோடனே, இப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ புரிஞ்சுக்கோ. நீனு உன் பேரு சொன்னேன்னா, ஏதோ ஒரு பொண்ணுன்னு தான் அவங்களுக்கு தெரியும். இனிமே வந்தா உன்ட்ட பேசணும்னு கேட்க மாட்டாங்கல்ல. அதுக்காண்டி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா வந்து சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இனிமே அவங்க வந்தாங்கன்னா, நீ ரொம்ப திட்டி அனுப்பிச்சு விட்டுறணும். அவங்க கிட்ட மூஞ்சி குடுத்து கூட பேசக்கூடாது. அவங்க இனிமே இங்க வரவே கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு ரோகிணி போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்துவும், மீனாவும் போயிட்டு இருக்காங்களா, அப்ப கிருஷ்ண பத்தியே பேசிட்டே போறாங்க. இப்போ மீனா வந்து பேசாம கிருஷ்ண வந்து நம்மளே வந்து தத்து எடுத்துக்குவோமா அப்படின்னோடனே, முத்து என்ன சொல்றாருன்னா, நானே அதான் நினைச்சேன். நீயும் அதே சொல்லிட்டேன்னோடனே, நம்ம எதனாச்சும் நினைச்சா உடனே செஞ்சிடணும் அப்படின்னு முத்து சொல்றாரு. அப்ப மீனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த முடிவ நம்ம மட்டும் எடுக்க முடியாதுல்ல. நம்ம வீட்ல எல்லாரும் இருக்காங்களா, கோயிலுக்கு போவோம்ன்னு சொல்லி, கோயில்ல போய் வேணும், வேணான்னு சொல்லி எழுதி போடுறாங்க. ஆனா அதுல வேண்டான்னு வந்துருது. இப்போ முத்து சொல்றாரு, இதுக்கு தான் நான் சொன்னேன். ஒழுங்கா நம்மளே முடிவு பண்ணியிருந்தா இப்ப எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப நீ பேசாம இங்க வந்து சீட்டு எழுதி போட்டு, இப்ப வேண்டாம் வந்துருச்சே என்ன பண்றது? அப்படின்னு கேட்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயா வந்து அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கல்ல, பரதநாட்டிய கிளாஸ். அங்க வந்து அப்படியே கூட்டமா வந்து குமியுது. நெறைய பிள்ளைங்கலாம் வராங்க. அதுல ஒரு பொண்ண வந்து அவங்க அப்பா இறக்கி விட்டுட்டு போறாரு. 1/2 மணி நேரம் தானே கிளாஸ், நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு. அந்த பொண்ணு கேட்லயே நிக்கிறா. அப்ப இன்னொரு பையன் வரான். 2 பேருமா சேர்ந்து உள்ள போறாங்க. ஒருத்தர் பார்த்துட்டு அங்கேயே நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனாவும், முத்துவும் வந்து கிறிஷ பத்தின கதையெல்லாம் எங்க வீட்ல சொல்றாங்க. அந்த பொண்ணு அதனால அவள வந்து பையனாவே ஏத்துக்கல அப்படின்னு. இப்ப இதெல்லாம் கேட்ட உடனே, சும்மா இல்லாம மனோஜ் என்ன சொல்றாருன்னா, அவ இன்னொரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி தானே இந்த உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறா. அந்த பையனை ஏத்துக்க மாட்டேங்கிறா. அவளுக்கு இப்ப எந்த கேனையும் சிக்குனானோ தெரியல அப்படிங்கிற மாரி மனோஜ் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதோட இதெல்லாம் இவங்க பேசுறது எல்லாத்தையும் வெளியில நின்னு ரோஹிணி வேற கேட்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்